गणपतिं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ श्री महागणपतये नमः। ॐ निर्विघ्नं कुरु मे देव मम कार्येषु सर्वदा। ॐ शङ्खं चक्रमसिञ्च शर्मधरितं चाभङ्गदां शूलगं बिभ्राणां वरदाभय अमृतघटान् रत्नौघपात्रं ददां भूषाभिर्मकुटादिभिस्त्रिनयनां पीताम्बरामम्बिकां ध्यायेत् चन्द्रकलावदं च मकुटां பார்ஸ்வஸ்து பஞ்சானனாம். இந்த ஸ்லோகம் துவாதசாட்சரின்னு சொல்லக்கூடிய மூல மந்திரத்தினுடைய தியான ஸ்லோகமாக சொல்லப்படுகிறது. இது நம்மளுடைய துர்கை தேவிக்குள்ள மூல மந்திரத்தினுடைய ஸ்லோகம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய நாமம் 195 நம்மளுடைய திரிஷதியில் இருக்கக்கூடிய லஜ்ஜாபத சமாராத்யாயை நமக. லஜ்ஜைங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியுது, கொஞ்சம் நாணமா இருக்கிறது பேர் லஜ்ஜை. இந்த உலகில் இந்த உலகினுடைய தன்மையை கண்டு, ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. அதில் சில விஷயங்கள் நமக்கு வெட்கப்படும் பொழுது, அதாவது கொஞ்சம் நாணப்படும் வகையில் இருக்கு. ஸோ இந்த உலகில் இந்த உலகின் தன்மையை கண்டு லஜ்ஜை படுவோரால் வேண்டியதுக்கு வெட்கப்படுது. ஏதாவது எதுக்கு வெட்கப்படணுமோ அதுக்கு வெட்கப்படுவது. இப்போ பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு நாணம் என்பது இயற்கையாக அமைந்த கடவுளால் அளிக்கப்பட்ட ஒரு குணம், நன்கு போற்றப்படுவது. அந்த மாதிரி லஜ்ஜப்படுறவாளை பார்த்து அவா அம்பிகையை போற்றுகிறார்களாம். ஏன்னா அம்பிகையும் அந்த பதிவிரதைகளை போல, பதிவிரதைகள்னா யாரு? பொதுவா ஆண்மகர்கள் வெளியில வந்தாச்சுன்னா அவ சட்டுன்னு வெளியில வந்துட மாட்டான். அவளுடைய பிரசன்ஸ் அங்க தேவைப்படுமானா மட்டும்தான் அவ வருவா. இது பெண்களுக்கே உரித்தான ஒரு நல்ல குணம் இல்லையா? போற்றப்பட வேண்டிய ஒரு குணம். காரணம் என்ன? நம்மளுடைய பிரசன்ஸ் அங்க தேவையில்லை. அதுபோல இந்த உலகினுடைய நடவடிக்கையில் நமக்கு எங்கெல்லாம் நம்ம பிரசன்ஸ் தேவைப்படுமோ அங்க மாத்திரம் நம்மளை அறிமுகப்படுத்திக்கிறது. வேண்டாத விஷயங்களுக்கு நாம் நம்முடைய பொன்னான சமயத்தை வீணடிக்க கூடாது அப்படிங்கிறது இதனுடைய இன்னொரு அர்த்தமாக சொல்லப்படுகிறது. தேவையில்லாமல் அந்நியருடன் பழகுவதற்கு கூச்சப்படுகின்ற இல்லைன்னா லஜ்ஜைப்படுகின்ற பதிவிரதை போல. ஏன்னா அம்பிகை யாரு? அவளும் ஒரு பெரிய பதிவிரதை. ஏன்னா சிவபெருமானை கணவராக அடைந்தவள் அந்த தேவி. ஸோ சிவனார் பதிவிரதையாக இருக்கக்கூடிய அம்பிகையை என்ன சொல்லியிருக்கா? காமேஸ்வர பிராணநாடின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் உண்டு. அந்த காமேஸ்வரருக்கே பிராணநாடியாக இருக்கக்கூடியவள் நம்முடைய அன்னை. இந்தியன் கல்ச்சர்ல இந்த லஜ்ஜைப்படுவது என்பது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிறரால், இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றான்னா, பிறரால் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இந்த ஆமை இருக்கு இல்லையா, தன் அங்கங்களை தன்னுடைய அந்த கனமான ஓட்டிற்குள் சுருக்கி வைத்து கொள்வது போல என அர்த்தம் கொள்ளும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம நம்முடைய குணாதிசயங்களில் எந்தெந்த குணாதிசயங்கள் எங்கெங்கு எப்பொழுது வெளிப்படுத்த வேண்டுமோ அந்த இடத்துல வெளிப்படுத்திட்டு மற்ற நேரத்தில் நாம் நாணப்பட்டது போல
அடங்கி ஒடுங்கி, அதாவது ஆமை எப்படி வேணும்னா அங்கங்களை உள்ள இழுத்துக்கும், வேண்டாம்னா வெளியில விட்டுரும். ஸோ அதுக்கு என்ன அதனால பிரயோஜனம்? அதற்கு சம்பந்தம் இல்லாத மற்றவர்கள் யாரும் வர்றப்போ, இப்போ எதிரிகளாகவும் இருக்கலாம் சில சமயத்தில், அதற்கு அவர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக அப்படின்னு இந்த ஆமையினுடைய எக்ஸாம்பிளை சொல்லி லஜ்ஜையினுடைய அவசியத்தை இங்க சொல்றோம். நம்ம அன்னையின் உபாசகர்களும் இது போன்று இந்த ஆமையை போன்று தன்னை அதிகம் வெளிக்காட்டி கொள்ளாதவர்கள், அவர்கள் மேல அம்பிகைக்கு ரொம்ப பிரியம் அப்படிங்கிறது இது ஒரு அர்த்தமாக கொள்ளலாம். இதுக்கு இது பாஷ்யமாக இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் பார்க்கலாம். மனத்தினால் நல்ல வண்ணமாக தியானிப்பதற்கு உரியவள் அந்த அம்பிகை. இது லஜ்ஜாபத சமாராத்யாயை நமக. லஜ்ஜை என்பது, இது பாஷ்யத்தில் சொல்றது, லஜ்ஜை என்பது மனோதர்மங்களில் ஒன்று. அது இயற்கையில் அமைந்துள்ள ஒருவனது நாணத்தையும் குறிக்கும். இது பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆண்களுக்கும் இந்த நாணம் பல நேரத்தில் தேவைப்படுறது. அல்லது அகிருத்தியத்தை செய்துவிட்டால், கிருத்தியம் அகிருத்தியம், அகிருத்தியத்தை செய்துவிட்டால் மனதில் வெறுப்பு உண்டாகி அதை மறைக்க முயல்வதும் ஆகும். எப்படி இருப்பினும் அதன் இருப்பிடம், லஜ்ஜையினுடைய இருப்பிடம் மனம் அல்லது அந்த கரணம். ஆகையால் லஜ்ஜாபதம், ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த லஜ்ஜாபதம் என்ற சொற்களினால் மனது என்ற பொருள் நமக்கு கிடைக்கிறது, நமக்கு புரிய வைக்கிறதுன்னு அர்த்தம். ஏகாக்கிர சித்தத்துடன் அந்த பராசக்தியை, அன்னையை தியானம் செய்ய வேண்டும் என்பதும் இரண்டாவது பொருளாக இங்கே கொள்ளலாம். காம சங்கல்போ விசிகித்சா ஸ்ரத்தா அஸ்ரத்தா திருதிஹி அத்ருதிஹி ஹிருதிபிஹி இத்யேதத் சர்வம் மன ஏவ. இது ஒப்புமையாக சொல்லக்கூடிய ஒரு பாடலாக நம்ம கொள்ளலாம். இச்சை, சங்கல்பம், சம்சயம், சம்சயம்னா சந்தேகம், ஸ்ரத்தை அஸ்ரத்தை, தைரியம் அதைரியம், லஜ்ஜை புத்தி நுட்பம், பயம் என்ற எல்லாமே மனதின் தன்மைகள். அந்த மனதின் தன்மைகள் எது வருது? நமக்கு வேண்டிய லஜ்ஜையும் அந்த இடத்துல வர்றது. ய ஆத்மனி திஷ்டந்தரோ யமயதி அப்படிங்கிறது ஸ்லோகம். எந்த பரமாத்மா அந்தர்யாமியாக நின்று சித்த விருத்திகளை அடக்கி ஆளுகிறதோ அதுவும் ஒரு பொருள். குஹாகிதம் கஹ்வரேஷ்டம் புராணம், எந்த அநாதி வஸ்து, அதாவது காலமே அறிய முடியாத வஸ்து அந்த ஹிருதய குகை இல்லையா, தகராகாசம்னு சொல்றோமே, ஹிருதய குகையில் இருந்து கொண்டு அந்த சிந்தையை, மனதை பிரேரணை செய்கிறதோ, பிரேரணைனா ஆர்டர்னு அர்த்தம், பிரேரணை செய்கிறதோ அது இரண்டாவது பொருள். தமாத்மஸ்தம் ஏ அனுபஷ்யந்தி தீராஹா, எவர்கள் தமக்குள் விளங்கும் பொருளை நேர்முகமாக அறிகிறார்களோ அவர்களே தீரர்கள். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமத்தில் தீராயை நமகான்னு ஒரு நாமம் வந்தப்போ யார் தீரர்கள்ங்கிறதுக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணோம். அதுவும் இதனுடைய அடிப்படையிலே தான் போச்சு. ஜீவாத்மாக்களால் யாகம் முதலியவைகளினால் யார் பூஜிக்கப்படுகிறாளோ அதுவும் இதுல ஒரு அர்த்தம். லஜ்ஜை என்பது ஜீவாத்மாவின் இயல்புகளில் ஒன்றாதலால் அது பிறவியிலிருந்து வரக்கூடியது. லஜ்ஜாபதம் என்பதற்கு ஜீவ சக்கரம், ஜீவ மண்டலம் என்றும் ஒரு பொருள் கொள்ளலாம். ஜீவராசிகளில்
பராசக்தியானவள் ஆனந்த வடிவமாக, ஏன்னா அவள் சச்சிதானந்த ஸ்வரூபி. இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு மட்டும் இல்லை, நேற்றுக்கு மட்டும் இல்லை, அவள் சச்சிதானந்த ஸ்வரூபியாக பிரகாசிப்பதாலும் அவளை உபாசனை செய்வதால் ஆனந்தம் விளைகிறது. யாருக்கிட்ட ஆனந்தம் இருக்கோ அவகிட்ட தானே ஆனந்தம் வாங்க முடியும். யாருக்கிட்ட பொருள் இருக்கோ அவகிட்ட தானே பொருளை யாசிக்க முடியும். ஸோ அவள் சச்சிதானந்த ரூபிணி, சர்ப்ப ஆனந்த ரூபிணி. அவளை நம்ம உபாசிக்கிறோம்னா என்னாகும்? அந்த ஆனந்தம் நமக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். யாக ஜபாதிகளினால் அவள் ஜீவாத்மாக்களால் ஸ்ரத்தையுடன் ஆராதிக்கப்படுகிறார்கள் என்பதையும் இந்த நாமத்தினுடைய பொருள். மேலெழுந்த வாரியாப்ப பார்த்து என்ன பண்ணோம்? லஜ்ஜாபத சமாராத்தின நாணப்படுவர்களான்னு சொன்னோம். அதனுடைய பாஷ்யமா பார்க்கிறப்போ எந்தெந்த ஜீவாத்மா என்னென்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காளோ அவர்கள் அனைவர்களாலும், அதுக்காக தான் 4-5 ஸ்லோகமா சொன்னோம். அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய தேவி, ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய அந்த தேவி, நமக்கு பொருள்களை விளக்கக்கூடிய அந்த தேவை, நம்ம யாகம் பண்றப்போ திருப்தி அடையக்கூடிய அந்த தேவி, எல்லாமே இந்த லஜ்ஜாபத சமாராத்யாயை நமகான்கிற அந்த ஸ்லோகத்துக்குள்ள நமக்கு அடங்குவதாக இந்த இடத்துல நாம கொள்ளலாம். புவனம் முழுவதும் ஆளும் புவனேஸ்வரி, கரம் எரித்தோன் புறம் இருக்கும் பரமேஸ்வரி, நவ நவமாய் வடிவமாகும் மகேஸ்வரி, நம்பியோர் கைவிளக்கே சர்வேஸ்வரி. இந்த நாம எல்லாமே லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கு. கவலைகளை போக்கிவிடும் காளீஸ்வரி, கார் இருளின் தீச்சுடரே ஜோதீஸ்வரி, உவமான பரம்பொருள் ஜெகதீஸ்வரி, அன்னை ஜெகதீஸ்வரி, உன் அடிமை என்னை நீ ஆதரிப்பாயே. புவனேஸ்வரி, பரமேஸ்வரி, மகேஸ்வரி, சர்வேஸ்வரி, காளீஸ்வரி, ஜோதீஸ்வரி, ஜெகதீஸ்வரி, நீ, நான் யாரு? உன்னுடைய அடிமை. உன்னுடைய அடிமையா நான் இருக்கேன். என்ன நீ ஆதரிக்கலைன்னா வேற யார் ஆதரிப்பாய்ன்னு சொல்லி கேட்பதாக அமைந்துள்ளது இந்த லஜ்ஜாபத சமாராத்தியம். ஏன்னா அவள் அந்தர்யாமியா இருக்கான். அந்தர்யாமியா இருந்து நம்மளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த லகுன்யாசம்ல பார்த்தேன்னா ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு தேவதை, அதாவது அம்பிகையினுடைய அம்சமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்போ நாம் இதெல்லாம் உணர்றோமா அப்படின்னா, எப்போ உணர்வோம்னு சொன்னால், நம்ம உடம்புல ஒரு சின்ன ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்க. கை இருப்பதை நம்ம உணர்றோமா? டெய்லி கை எனக்குன்னு ஒன்று இருக்குது, கால் ஒன்று இருக்குது, எனக்கு மூளைன்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் நம்ம எப்போ உணர்வோம்னா, முட்டில் வலி வர்றப்போ, முட்டு வலி வருதுங்க, அப்போ நம்முடைய மனது எங்கே போகிறது? நேராக அந்த முட்டுக்கு போகிறது. ஸோ அந்த அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை அந்த முட்டு வலி வர்றப்ப என்ன ஆகும்? ஓ, இங்கே அம்பிகை இருந்திருக்கா, ஏன்னா அந்த இதுக்குன்னு ஒரு தேவதையை நாம் நியமிச்சிருக்கோம். இது போல தான் ஒவ்வொரு அங்கங்களும், ஒவ்வொரு அங்கங்களுடைய விலை மதிப்பு எப்படிங்கிறது எப்படி தெரியும்? அதை ஏதாவது ஒரு வகையில் மாற்றணும், வைக்கணும், இல்லைன்னா ரிப்பேர் பண்ணணும்னு போகிற சமயத்தில் ஹவு மச் அமௌண்ட் இட் இஸ் ஸ்பெண்ட் ஃபார் தட். அது முழுமையாக அதுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்குமாங்கிறதுலாம் வேற விஷயம். நம்முடைய சிறுநீரகத்திலேருந்து ஆரம்பித்து நம்ம ஹார்ட்லேருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் அந்த அம்பிகை அந்தர்யாமியாக இருக்க. அதை உணர்றோமா அப்படின்னா, இருக்கும் பொழுதே உணர்ந்து கொண்டால் நாம் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்போம் இல்லையா? நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளுடைய நடத்தைகள் எல்லாமே, ஓ அது அம்பிகையினுடைய இடம். ஸோ ஹார்ட்டுங்கிறது அம்பிகை அங்கே அந்தர்யாமியாக இருக்கான்னா, அந்த ஹார்ட்டை பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அந்த அம்பிகையினுடைய ரூபம் எப்போ தெரியும் அப்படின்னா, அதில் ஒரு சின்ன ஒரு கோளாறு அதை ஒரு மருத்துவர் கண்டுபிடிச்சு
இது இப்படி, இதுக்கு இவ்வளவு செலவாகும்னு சொன்னோன்னே, இத்தனை வருடங்கள் இருந்ததை நான் அந்த அந்தர்யாமியை புரிந்து கொள்ளவில்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். இதே இந்த இடத்துல நம்ம சொல்றோம்னா, அம்பிகையினுடைய ரூபம் வந்து அந்தர்யாமி. அவ உள்ளேயே இருக்கா. எங்க இருக்கான்னா எல்லா இடத்துலையும் மூச்சு காற்றிலிருந்து ஆரம்பிச்சு அந்த ரத்த ஓட்டத்திலிருந்து ஒரு உயிர் சக்தியாக எங்க பார்த்தாலும் போயிட்டு வந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் உடனே தவிர ஒரு இடத்துல இருக்கான்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல இருக்குன்னா மற்ற இடங்களுக்கு நம்ம எப்படி வேல்யூ கொடுப்போம் இல்லையா? இந்த மூளை என்ற ஒரு ஐட்டம் நமக்கு கொடுத்துருக்காரு. இது மாதிரி ஒரு விஷயத்த இந்த உலகில் இனிமே கூட கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்கவே முடியாது. எத்தனையோ நாளைக்கு முன்னால் பார்த்த உடனே அப்பா இவாளை இந்த இடத்துல பார்த்தோம், இத்தனை அவளோட பழகினோன்றலாம் சொல்கிறது இல்லையா? ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வருதுன்னா, நமக்கு அம்பிகை இப்படிப்பட்ட ஒரு ரூபத்தையும் மனித ஒரு வடிவையும் கொடுத்து மனதையும் கொடுத்து நேரத்தையும் கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்துருக்கிறப்ப அவளை பற்றிய சிந்தனை நமக்கு சததம் வேணும் அப்படிங்கிறது தான். அது எல்லாரும் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக வைத்துக்கொண்டு அடுத்த நாமமாக லம்படாயை நமக. பிருத்திவி தத்துவத்தில் தன்னை மறைத்து கொண்டவள் திரோதான சக்தின்னு சொல்றோம் இல்லையா? அந்த வெளிப்படையா வெளியில வர்றதே கிடையாது. நமக்கு அப்பப்ப நமக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாள். இதுல திரோபவம் இது நம்முடைய திருமூலர்ல அழகா இருக்கும். நம்ம திருமூலர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். திரோபவம்னு அதுக்கு பேர் கொடுப்பார். நம்ம அதை திரோதானம்னு சொல்றோம். மறைப்பு, அதோடைய மொத்தமான பொருள் அதுதான். இறைவன் நம்மோடு உடன் இருந்தும், இது அவர் சொல்லக்கூடிய கருத்து, இறைவன் நம்மோடு உடன் இருந்தும் அறிய இயலாமையை திருமந்திரத்தில் திருமூலர் எப்படி சொல்றாருன்னா 431வது பாடல். ஏன்னா நம்முடைய நாமம் என்ன? லம்படாயை நமக, தன்னை மறைத்து கொள்பவள். அந்த பாடல் என்ன சொல்றதுன்னா, உள்ளத்து ஒருவனை உள் ஒரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் கூடவே இருக்கினும் உள்ளம் அவனை உரு அறியாதே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அர்த்தமாக இறைவன் உயிருக்கு உயிராக இருப்பவன். உள்ளே தானே இருக்கான், வெளியில் எங்கேயுமே தேடவே வேண்டாமே. மன மண்டலத்தில் உள்ளே எழும் பேரொளி வடிவு கொண்டவனாகவும், அது ரூபம். மனதை விட்டு சற்றும் நீங்காதபடி, எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கான்னா நான் மறந்துட்டேன் நினைக்கிறதுக்கு, உள்ளேயே தானே இருக்கா, உன் கூடையே தானே இருக்கா. மனதை விட்டு சற்றும் நீங்காதபடி உள்ள அவனை மனத்தினில் உடனாயிருப்பினும் மனம் மறைப்பால் இன்ன தன்மையன் என்று உணர முடியாததாக உள்ளது. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்ற. திரோதான கரீஸ்வரி அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம். ரொம்ப அழகான பாட்டு. இந்த பாட்டு இன்னொரு தரம் கூட நம்ம பாடிக்கலாம். உள்ளத்து ஒருவனை உள் ஒரு ஜோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் கூடவே இருக்கினும் உள்ளம் அவனை உரு அறியாதே அப்படின்னு திருமந்திரத்தில் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகமாக சொல்லியிருக்காங்க. இதற்கு நம்மளுடைய பாஷ்யமாக என்ன சொல்றா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் ரொம்ப தத்துவார்த்தமாக இருக்கும். மாயை என்ற அவித்யை யாருக்கு வசப்பட்டு இருக்கிறதோ அந்த பராசக்தி. ஏன்னா திரோதானமே வர்றது எதனால? அந்த மாயா ரூபத்தால தானே. லம்படாயை நமகான் இருக்கு இல்லையா? அதில் இருக்கக்கூடிய லம் என்பது பிருத்திவியின் பீஜாட்சரம். ஆகையால் உபலட்சணமாக ஜகத்தையே குறிக்கிறது. பிருத்திவினா என்ன? அதுதானே. படம் என்றால் திரை, லம் படம். படம் என்றால் திரை, ஸ்கிரீன். அதாவது மறைக்கும் வஸ்து. ஜகத்தின் தத்துவத்தை எது மறைக்கிறதோ, எது நம்மகிட்ட மறைக்கிறதோ
அது லம்படம். ரொம்ப அழகா அதை பிரித்து சொல்லியிருக்கார். அதுவே இது இன்னொரு பேர் என்ன சொல்றோம், அவித்யை என்கிற மாயை. நான் மாயா சக்தியில பிடிபட்டிருக்கனால எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நமக்கே தெரியறதே, சுவாமியும் நாமும் ஒண்ணுதான் தெரியறது. ஜபிக்கிறப்ப நல்லா அந்த சந்தோஷம் வருது. ஜபிச்சு முடிச்சு கொஞ்ச நேரம் ஆனவுடனே திரும்பியும் அந்த மாயா சக்தி நம்மளை திருப்பி இழுத்துன்னு போயிடுது வேற பக்கத்துக்கு. திருப்பியும் சாயந்தரம் ஞாபகம் வருது, திருப்பியும் நம்ம அதெல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் திருப்பியும் அதனுடைய சக்தி, ஏன்னா அதுக்கு சக்தி ஜாஸ்தி. கீதையிலே சொல்லுவார், மாயா சக்தியை லேசுப்பட்ட விஷயமா நினைச்சுக்காத, அது ரொம்ப பவர்ஃபுல் சக்தி. அதையும் நம்ம மீண்டும் அதுக்கும் மேலேயும் வரணும்னா அதுக்கு ஆண்டவனுடைய அந்த கிருஷ்ண பரமாத்மாவனுடைய அருள் வேண்டும் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது பராசக்திக்கு வசப்பட்டிருக்கிறது. ஆனா அது யாருக்கிட்ட அடிமையா இருக்கு, அந்த பர தத்துவத்தோட வசப்படுத்தல் இருக்கு. இரண்டாவது அர்த்தமாக கர்மானுஷ்டானங்கள் உபாசனை முதலியவற்றின் பலனை கொடுப்பதில் சிறிது காலதாமதம் செய்பவள். நான் நேற்றுக்கு ஜெபிச்சேனே, இன்னைக்கு எனக்கு பலன் வரலையே, நான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேனே பஞ்சத சாட்சடி, எனக்கு இன்னும் கிடைக்கலையேன்னா அது காரணம் என்னவா தெரியுமா, அது ஒரு டெஸ்டிங். அதுதான் கர்ம அனுஷ்டானங்கள் உபாசனை முதலியவற்றின் பலனை கொடுப்பதற்கு சிறிதுனா, ஏன்னா க்ஷிப்ர பிரசாதினி, அம்பாளை பொறுத்த வரைக்கும் க்ஷிப்ர பிரசாதினின்னு ஒரு நாமமே இருக்கு. இருந்தாலும் சிறிது காலதாமதம் செய்து கொடுப்பவனம். லம்பட என்றால் இன்னொரு அர்த்தமாக சொல்றது பாஷ்யம் இல்லையா, சோம்பல் என்று ஒரு பொருள். கர்மா உபாசனைகளை செய்ய ஆரம்பித்தால் இடையூறுகள் தானாக, இடையூறுகள் இல்லாம நம்ம ஒரு கர்மானுஷ்டானத்தை பண்ண முடியாது. பண்ணுவோம், ஏதாவது ஒரு இடங்கள் இருக்கு, எந்த இடங்கள் இல்லைனாலும் ஒரு மொபைல் பிரச்சனையாக டெஃபினட்டா இருக்கும். ஸோ இடையூறுகள் எவ்வளவோ உண்டாகும். இடையூறுகளையும் பொருட்படுத்தாது அவைகளை செய்த போதிலும், அதுதான் அங்க உள்ள நாம செய்ய வேண்டியது, பல சித்தி விரைவில் உண்டாவது. அப்படி செஞ்சும் எனக்கு சித்தி அடைய முடியலையே அப்படின்னா, ஓர் அரசனை அண்டி பணிவிடை செய்யும் பணியாட்களிடம் அரசனுக்கு கருணை உண்டாகி அவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்ற கருத்து அரசனிடம் பூரணமாய் இருந்தாலும் எப்படி அவன் கால தாமதம் செய்கிறானோ, சும்மா கொஞ்சம் டெஸ்ட் வச்சு பார்ப்பார் இல்லையா ஒரு மனுஷனுக்கு மனுஷனை, கால தாமதம் செய்கிறானோ அதை போல பரமேஸ்வரன் கருணை புரிந்து உபாசகனுக்கு அனுக்கிரகம் செய்ய ஆசை கொண்டாலும் பராசக்தி என்ன பண்ணுவாளாம், சின்ன லேசா காலதாமதம் உண்டு பண்ணுகிறாள். இதனால் அவளுக்கு கருணை குறைவு என்று துவேஷம் என்று பொருள் கொள்ள கூடாது. அப்ப எனக்கு அம்பாளுக்கு என் மேல இஷ்டம் இல்லை போல இருக்கு அப்படின்னு நினைச்சுடாதீங்கோங்கிறார். அரசனுக்கு சிறிதளவு அந்த காலதாமதம் செய்கிறார் இல்லையா, அதுபோல பரமாத்மாவுக்கும் சிறிது ஆலசியம் அந்த கால தாமதம் பண்றது இருக்கிறது என்பது உபச்சாரமாக ஒரு கம்பேரிசனாக சொல்லப்பட்ட கூற்று. அனுபவத்தில் சிலருக்கு முயற்சியின் அளவு பலப்பிராப்தி உண்டாகாததை பார்க்கிறோம். கால தாமதத்துடன் அதையும் மீறி அம்பாள் எனக்கு பண்ணுவா அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும் பொழுது கால தாமதத்துடன் பலன் அதிகம் அடைவதையும் காண்கிறோம். மூணாவது அர்த்தமாக இந்த லம்படாய்க்கு சுத்த சைதன்யமாக இருக்கும் ஆத்மாவினிடத்தில் சத்வ ரஜஸ் தமோ குணங்களின் விகாரங்களை, ஏன்னா மாயாசக்தி இல்லையா, ஆரோபணம் செய்பவள் அவதான் அந்த மாயாசக்தி உள்ளுக்குள்ள பூத்துறான்னு அர்த்தம். சோம்பல் என்பது அந்த கரணத்தின் தர்மம், அது ஒரு தமோ குணம். எல்லாருக்கும் சோம்பல்ங்கிறது ஒரு நாள் எப்பாவது ஒரு டைம்லயாவது வரும். அது உபலட்சணமாக அந்த கரணத்தின் எல்லா தர்மங்களையும் குறிக்கிறது. இந்த தர்மங்கள் சுத்த சைதன்யமான ஆத்மாவை சாராமல் இருப்பினும், ஏன்னா முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது ஆத்மா நம்ம படிச்சிருக்கோமே, அத்தியாசம் எனப்படும் மித்யாரோபண புத்தியால்
ஆத்மாவின் தர்மங்களாக நமக்கு அப்படி தோணும். இந்த பிரமைக்கு பராசக்தியின் மாயாசக்தி என மாயாயை நமகான்னு அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில். மாயா சக்தியே காரணம் என்பதும் உட்கருத்தாக கொள்ளலாம். மாயினம் தூ மகேஸ்வரம், வியாமோகத்தை உண்டு பண்ணுபவள் மகேஸ்வரன் மகேஸ்வரி இல்லையா. வியாமோகின்யை நமகான்னு ஒரு நாமமும் இருக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில். ய ஏகோ ஜாலவான், எவன் ஒருவனாய் நின்று மந்திர ஜாலக்காரனை போல மந்திரவாதியை போல நானாவிதன பலவிதன்னு அர்த்தம், நானாவித தோற்றங்களையும் உண்டு பண்ணுகிறானோ. அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம், இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படையில் தான் பாஷ்யமானது சொல்லப்பட்டிருக்கு. அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம், அதாவது தத்துவ ஞானம் அஜ்ஞானம் என்ற திரையினால் மறைக்கப்படுகிறது. நமக்கும் அந்த அம்பிகைக்கும் அந்த பரதத்துவத்துக்கும் நடுவில் இந்த அஜ்ஞானம்ங்கிற ஒரு ஸ்கிரீன் நடுவில் வந்திருக்கு. இது நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் நமக்கு அது இன்னும் முழுவதாக புரிந்ததாக, ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கலாமே, எங்கேயும் போய் தேட வேண்டாம். நமக்கு நடுவில் இருக்கக்கூடியது ஒரு திரை தான். அந்த திரை விலகணும்னா அது அம்பிகையினுடைய அருள் தான் வேணும். அதனால தான் அஜ்ஞானேனாவ்ருதம் ஞானம், தத்துவ ஞானம் என்பது அஜ்ஞானம் என்ற திரையினால், ஒரு போலி திரை தான் அவித்யைன்னு சொல்றோமே, அதால் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஸ்லோகம் இருக்கு, நம்மளுடைய திருமூலருடைய பாட்டு. அதையும் பாடிட்டு நம்ம இதோட இது முடிச்சுக்கலாம். வேறொரு பாடலாக, அதாவது 438வது, போனது 431வது பாட்டு பாடினோம். இப்போ 438வது. நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் சென்று அங்கு இயங்கி அரண் திருமாலவன் நன்றது செய்யும் மலர்மிசை மேல் அயன் என்று இவராகி இசைந்திருந்தானே. அப்படின்னா சிவபெருமான் யாவற்றையும் தானே மறைத்து நின்றவன். இது பரதத்துவத்தினுடைய ஒரு தன்மை. அந்த ஒளியின் ஞான ஜோதியின் கீழ்முகம் கொண்டு செயல்பட்டு ருத்திரன் திருமால் நன்மையை செய்யும் சுவாதிஷ்டான கமல மலரில் உள்ள நான்முகன் ஆகிய மூவருடன் கலந்து விளங்குகின்றான். நமக்கு தெரியல, மேலே ஒருத்தர் போய் பார்த்தார், கீழே ஒருத்தர் போய் பார்த்தார், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். உயிர்கள் பக்குவம் பெறும் வரை மறைத்தல் செயலை செய்கிறான். அப்போ இந்த மறைத்தல் தொழில் எவ்வளோ நாள் தான் நடந்துட்டே இருக்கும்? திரோதானம் எப்போதாயா எங்கிட்ட போகும்னா, அந்த உயிர்களானது பக்குவம் பெறும் வரை, அதை டிசைட் பண்ணுறது யாரு? அந்த பரதத்துவம் சிவபெருமான் பார்வதி தேவி முடிவு பண்ணிடுவா. சரி, இந்த உயிருக்கு இனிமே நாம பக்குவம் வந்தாச்சு, நாம் அவரை ஏற்றுக்கலாம், சாயுஜ்ய பதவி கொடுக்கலாம்னு நினைக்கும் வரை, அதாவது பக்குவம் பெறும் வரை, அந்த இப்போ சொன்னோம் இல்லையா, திரோபவம்னு சொன்னோமே, அந்த லம்படாயின்னு மகா சொன்னோமே, அந்த செய்கையை செய்கின்றனர். நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் சென்று அங்கு இயங்கி அரண் திருமாலவன் நன்றது செய்யும் மலர்மிசை மேல் அயன் என்று இவராகி இசைந்திருந்தானே அப்படிங்கிற அந்த பாட்டோட இன்னைக்கு நாம முடிச்சுக்கலாம். அபராத சகஸ்ராணி கிரியந்தே ஹர்நிச்சம் மயா தாசோயமிதி மாம் மத்வா க்ஷமஸ்வலலிதாம்பிகே. நான் ஏகப்பட்டதுக்கு இன் லேக்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸில் நான் அபராதம் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணணும்? எனக்கு உன்னோட அடியேன்னு நினச்சிருந்து இதை கொஞ்சம் அப்படியே க்ஷமிச்சுக்கோ அப்படின்னு கேட்கறது தான் இந்த அபராத சகஸ்ராணி கிரியந்தே ஹர்நிச்சம்மயா. அப்படின்னா டெய்லி பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஹர்நிச்சம்மயா பேசிவ் வாய்ஸ். ஆக்சுவலி
செய்யப்படுகிறது இருக்கும். ஹர்னிச்சம்மயா தாசோய மிதிமாம் மத்வா. நீ என்ன நினைக்கணும், நம்ம இவன் தானே பக்தன் தானேன்னு நினைச்சுண்டு க்ஷமஸ்வ லலிதாம்பிகே அப்படின்னு சொல்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்னைக்கு